முதல்ல இந்த மாதிரி பேசுறதே தப்பு தான். நாம் தமிழர் கட்சியில எத்தனை முக்கிய பொறுப்பாளர்கள் தெலுங்கர்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எல்லாத்தையும் போய் கண்டுபிடிக்கிறீங்களா? இவன் தமிழனா, அவன் தமிழனா, அவன் தெலுங்கனா, இவன் மலையாளியா, அவன் கன்னடனா, எல்லாம் போய் ஆராய தெரியுதுல்ல. நாம் தமிழர் கட்சிக்குள்ள எத்தனை முக்கிய பொறுப்புல இருக்கவங்க தெலுங்கர்கள் தெரியுமா உனக்கு? உன்னால முடிஞ்சா முதல்ல அதை கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சு வெளில எத்தனவா? நாம் தமிழர் கட்சி இனவாத கட்சின்னு சொல்றல, எத்தனை மலையாளி உள்ள பயணிக்கிறாங்க, எத்தனை தெலுங்கர்கள் உள்ள பயணிக்கிறாங்கன்னு கூட பயணிக்கிற எங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு எத்துக்கு சொல்ல வேணாம். இவர் இன்னார் இப்படிலாம் கிடையாது. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கோம். நீ எங்களுக்குள்ள பிரிவினவாதத்தை உண்டாக்கும் போது அதற்கான எதிர்வினையை நாங்க ஆற்ற வேண்டியது இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது எங்க நிலம், இது எங்க நாடு. இங்க நாங்க ஆட்சி அமைப்போம். என் பக்கத்துல நில்லு, என் கூட நில்லு, அவ்வளவுதான். உங்களை யாரும் ஆட்சி அமைக்க, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. எல்லாருமே சேர்ந்து நிப்போம் தான் சொல்றோம். எங்க நாட்டை நீங்க ஆண்டது போதும், இனிமேல் நாங்க ஆண்டுக்கிறோம் எங்க நாட்டை. எங்க தமிழ்நாடு எங்க தமிழர்களுக்கான நாடு. இது தமிழ் தேசியம். இதெல்லாம் வந்து பிரிவினவாதம், இனவாதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரையும் வெறுக்க கிடையாது. நாங்கள் முதல்ல வந்து எந்த ஒரு ஒரு இனத்தவர ஒரு தெலுங்கரையோ ஒரு மலையாளியோ இல்லை வேற ஒரு வடநாட்டை சேர்ந்தவர் யாரையும் வெறுக்க கிடையாது. எல்லாரையும் சகோதரத்துவமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்னை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படித்தான் நான் உங்களை பார்க்க முடியும். நான் சகோதரனா பார்க்குறேன், ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல. நீங்கள் என்ன அப்படி பார்க்கல அப்படின்னும் போது நானும் அப்படிதானே இருந்தாகணும். அவங்க பேசும்போது கூட ஒளிக சீமான் ஒளிக, அதே மாதிரி தமிழ்நாடு எங்களோட நாடு, இந்தியாவே எங்களோட நாடு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆமா, இந்தியா உங்களோட நாடு தானே. நான் என்ன சொல்றேன், இந்தியா உங்களோட நாடு தானே. கர்நாடகாவில் பிரச்சனை வருது இல்ல, கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டான்னு சொல்றான்ல. இந்தியா உங்க நாடு தானே. போய் அங்கே நின்று வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் நின்று இந்தியா எங்க நாடு தான், இந்தியா எங்க நாடு தான், போய் தண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. இந்தியா உங்க நாடு தானே. தெலுங்கர் கூட்டமைப்பு, தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு எங்களோட நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டு அங்க போயிட்டு இப்ப ஆந்திராவில் போயிட்டு நீங்க போய் சொல்ல முடியுமா தமிழ்நாடு எங்க நாடு அப்படின்னு? நீங்க அங்க போய் சொல்லுவீங்களா? கேரளாவில் போய் சொல்லுவீங்களா? இல்ல வேற ஒரு மாநிலத்தில் போய் சொல்லுவீங்களா? சொல்லிட்டு உயிரோட வந்துட முடியுமா? இதெல்லாம் இங்க மட்டும்தான் இந்த இல்ச்சியா இங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சுன்னு இங்கே தான் இதே குதிரை ஓட்டுறது. இப்படியே ஏறிக்கிட்டே இப்படியே சவால் செஞ்சீங்கன்னு திராவிடன்ட்டு இது ஒரு திராவிட இதுன்னு சொல்லிட்டு ஒரு இனம் சொல்லிட்டு இது திராவிடன்னு ஒன்று உண்டாக்கி வச்சுக்கிட்டு. ஆனால் இப்போ இருக்க தமிழர்கள் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ தமிழர்கள் ஓரளவுக்கு தெளிஞ்சிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ணுற இந்த மாதிரி தப்பான ஒரு முன்னெடுப்பு தான் உண்மையிலேயே இத்தனை நாளாக திராவிடன் அப்படின்னு சொல்லி நின்றவன் இல்லை நம்ம திராவிடம் இல்லை, இவனுங்க தான் வந்து தெலுங்குங்க இவங்கெல்லாம் ஒன்றா இது பண்ணி நம்ம அரசியலோடைய ஆளுமையை இது பண்ணுறதுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆள்றதுக்கும் துடிக்கிறதுக்கு இவனுங்க வந்து நம்மளையும் அதில் சேர்த்துக்கின்னு நம்மளாம் திராவிடம் சொல்கிறான்னு இப்போ வந்து உண்மையான தமிழர்கள் புரிஞ்சுக்கினாங்க. நம்ம திராவிடம் கிடையாது, நம்ம வந்து அப்போ தமிழன் பக்கம் தான் நம்ம நிற்கணும் அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கினாங்க. இப்போ வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி திராவிடம் சொல்லி சுற்றி நின்ற எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். இப்போ எவனுமே திராவிடனா கிடையாது, எல்லாமே தமிழன் தான் பேசுகிறேன். நான் தமிழன் தான் அப்படின்னு தான் பேசுகிறேன். எவனும் திராவிடன்னு சொல்கிறது கிடையாது. எத்தனை பேர் பாக்கெட்லேருந்து கலைஞர் படம் ஸ்டாலின் படத்தில் தான் எத்தாச்சு. வெள்ளை சட்டை போறதே விட்டா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி வந்த விவசாய சின்னத்தை ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. அந்த கட்சி சார்ந்த நபர்கள் அந்த போராட்டத்தில் ஆமா அவர் அதுல இருந்தாரு அந்த போராட்டத்தில். ஆமா, இந்த ஜெயக்குமார் ஒரு பேர் நல்ல பேர் டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. அவனுக்கு பேர்லாம் மனசுல வச்சுக்கிற அளவு ஒன்றும் பெரிய பேர் இல்லை. அந்த போராட்டத்தான இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல. உங்களுக்கு தமிழனை அழிக்கணும், தமிழனை ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னா இவனுங்க எல்லாம் எப்படி வந்து ஒன்று சேர்ந்து நிக்கிறானுங்கன்னு பாக்குறீங்கல்ல. இப்பதான் உண்மையிலே அப்ப தமிழர்கள்லாம் என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேற்றுமொழி சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழனை ஒழிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இத்தனை வருஷமா போராடுற அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கையை பிடிக்கிறது தான் நம்மளுக்கு இனிமேட்டு பலம். இனிமேட்டு அண்ணன் செந்தமிழன் ஒரு ஆள் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம், அறிவாயுதம், அரசியல் ஆயுதம் அப்படின்றத தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணமே இவங்க தான் சொல்றேன் நான். நீங்களும் நானும் அண்ணனை வளர்க்க வேணாம், இவங்க தான் வளர்த்துடுறாங்க. அண்ணனை வளர்த்து விட்டதே அவங்க தான். அதோட முதன்மை பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ஒரு வகையில் அதுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அவங்களுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் சீமானா யாருன்னு தெரியாதவங்க கிட்ட எத்தனை போய் எல்லா மக்கள்கிட்டையும் சீமானா இவர் தான் உன் இனத்தோட தலைவன் தான் அப்படின்னு எத்தனை போய் சேர்த்த பெருமை அவங்களுக்கு தான் இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக சீமானவர்களுக்கு எதிராக நிறைய அவதூறுகளும்
அதே மாதிரி திருமணங்களுக்கு எதிராக நிறைய அரசியல் இதுவும் வந்திருக்கு. எப்படி இல்லை இது வந்து இப்போ வந்து குறுகிய காலத்துக்கு வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து நெருக்கடிகள், ஏகப்பட்ட நெருக்கடிகள், ஏகப்பட்ட அவர் வந்து எந்த அளவுக்கு அவரை வந்து அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சு ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு. யார் என்ன பண்ணாலும் அதிகாரம் அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காது. முக்தார்னு ஒரு பரதேசி பன்னாடை ஒருத்தன் இருக்கிறான், பன்னாடை. அவனோட வீடியோ எடுத்து பாருங்க. அது முடிஞ்சா அவங்களோட சேனல்ல அவனோட வீடியோ எடுத்து அவங்க பேசுறதுல எவ்வளவு அயோக்கியத்தனமா பேசிக்கிறான்றத அதை என்ன கட் பண்ணி நீங்க போடுங்க. அந்த மாதிரி ஒரு பொறுக்கி புறம்போக்க அந்த மாதிரி தெருநாய என் வாழ்நாள்லயே நான் பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பொறுக்கி எச்சாகல நாய் அந்த முக்தார். ஒரு 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 பெண் பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட கூட எப்படியா பேசணும், எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கணும், சுத்தமா நாகரிகம்னா என்னன்னு தெரியாத ஒரு நாதாரி நாய். முடிஞ்சா அவனை பத்தின அந்த வீடியோ வேணா அதை கட் பண்ணி வேணா நடுவில் போட்டு பாருங்க. அவன் எவ்வளவு கேவலத்தின் உச்சமா இருப்பான்னு. இவனை மாதிரி ஆளெல்லாம் கைது பண்ணாம இவனுக்கு வந்து காவல்துறை 2 காவல்துறையை வந்து நீங்க பாதுகாப்புக்கு போட்டீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்கத்தை நம்ம எங்கன்னா பார்க்க முடியுமா? இந்த மாதிரி அரசியல் எங்கன்னா நம்ம பார்க்க முடியுமா? நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நடத்துனதே வந்து எனக்கு வந்து முதல்ல தப்பான ஒரு இதாக தான் இருக்குது. எதுக்குன்னா அவர் எந்த வேற ஒரு இனத்தவர்களை யாரையுமே வந்து அவர் தவறுதலாக பேசுறதோ இல்லை அவர் தப்பா யாரையும் வந்து ஒரு இனத்தை வந்து அவமானப்படுத்துறதோ இல்லை கேவலப்படுத்துறதோ அந்த மாதிரி எந்த செயலுமே அண்ணன் செந்தமிழ் சீமான் செஞ்சது கிடையாது. அவர் இதுக்கப்புறம் செய்யவும் மாட்டாரு. ஆனா இவங்க தான் மீண்டும் மீண்டும் வந்து அதை பெருசு பண்ணிக்கிட்டு வர்றது. இவங்களே அதை வந்து இது பண்ணி சீமான் வந்து எங்களை இழிவுபடுத்துறாரு, எங்களை அவமானப்படுத்துறாரு. சரி, அவர் என்ன இழிவுபடுத்தினாரு நீங்க சொல்லுங்க. அவர் என்ன இழிவுபடுத்தினாரு? யாரை இழிவுபடுத்தினாரு? என்ன பேசினாரு? என்ன இழிவா பேசினாரு? இவங்களா சும்மா வந்து எங்களை இழிவுபடுத்துறாரு, இது பண்ணணும் அதை செய்யணும்ட்டு அவர் வந்து அவருடைய பேரை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். அவரை மக்கள் மேல அசிங்கப்படுத்தணும், அவரை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றத இவங்க எண்ணம். அதுதான் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இவங்க வந்து இதை போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பேசினார், எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யாம இவங்க போராட என்ன அவசியம் இருக்குது? இவங்க போராடதான் அவர் மேலும் மேலும் வந்து அவரோட வளர்ச்சிக்கு வந்து உண்மையா சொல்ல போனா இவங்க தான் அண்ணன் சீமானோட வளர்ச்சிக்கு எப்பவுமே முதன்மையா நிக்கிறது. இவங்க தான் எல்லா அண்ணனோட வளர்ச்சிக்கு முன்னாடியுமே இவங்க தான் நிற்பாங்க. எப்படின்னு பாருங்க, தனித்தனியா அந்த பிரிஞ்சிருந்த எல்லா தமிழ் அமைப்புகளுமே இப்ப எல்லாமே சாதிய கட்சியா ஒவ்வொருத்தர தனித்தனியா பிரிஞ்சிருந்த அத்தனை பேருமே இப்ப அண்ணன் சீமானுக்காக எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இதுவும் இவங்களால தான். இவங்க எப்ப வந்து இவங்க இனவாதம் இவங்க பேசுறாங்களோ, இவங்க தெலுங்கு இனவாதம் இவங்க பேசுறாங்களோ, தமிழ்நாட்டில் அப்ப தமிழர்கள் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க உள்ள வரோம் அப்படின்றத உண்மையான தமிழர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து அண்ணன் கூட எல்லாருமே வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க.